தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் கோழி வளர்ப்பு பற்றிய வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மழைக்காலம் தொடங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாகவே மழை மேகங்கள் சூழ்ந்துருக்கு. அடிக்கடி விட்டு விட்டு மழை பேஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கோழிகளில் வெளி மேய்ச்சலில் விடுறோம் அப்படின்னா அதிகப்படியான நோய் வரும். என்னென்னா கோழிகளுக்கு சளி தான் மோஸ்ட்லி அதிகமாக வந்துடும். குறைசான்னு சொல்லுவாங்க. சளி பார்த்திங்கன்னா சளி வந்துருச்சு அப்படின்னா கோழிகளோட வாயிலேருந்து தண்ணி மாதிரி ஊற்றும். கோழிகளோட கண்கள் வீங்கி கண்ணிலேருந்து நுர நுறையாக வரும். ஸோ அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் போட்டே தான் ஆகணும். நம்ம நாட்டு மருந்து பயன்படுத்தினாலும் ஓகே, இல்லை ஆங்கில மருந்து பயன்படுத்தினாலும் ஓகே. அதிகப்படியாக நம்மளோட பண்ணையில் பார்த்திங்கன்னா ஆங்கில மருந்து பயன்படுத்த மாட்டோம், நாட்டு மருந்து தான். அதுவும் எப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி மூலமாக கொடுத்துருவோம். சீரகம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு சீரகத்தை தண்ணியில் கலந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழநெல்லி, குப்பைமணி, துளசி இந்த மாதிரி நம்மக்கிட்ட நம்மளோட இயற்கையாக கிடைக்கிற மூலிகைகளையே எடுத்து தண்ணியில் கலந்து கொடுக்கறது மூலமாக நோய்களை தவிர்க்கிறோம். இப்போ ஏற்கனவே இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே ஃபஸ்ட்டாக நம்ம வச்ச பேட்ச், அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பொரித்த கோழிகள் தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோழிகள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 100 நாள் வளர்ச்சின்னு சொல்லலாம். 100 நாளில் சேவல்கள் எல்லாமே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் போடுற ஆன்டிபயோட்டிக்கவே நம்ம போடலை. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த F1, IBD, லசோட்டா இதை இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்குமே போடாமல் தான் இந்த கோழிகளை நம்ம வளர்த்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்குமே இல்லை. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க இயற்கை வைத்தியமே தான் பண்ணிப்போம். வாரத்தில் ஒரு 2 நாள் கீழநெல்லி, குப்பைமணி, துளசி இந்த மாதிரி கலந்து வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து சீரகத்தை அரைச்சி தண்ணியில் கலந்து இவங்களுக்கு வச்சுருவோம். இதனாலேயே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கோழிகளுக்கு வந்து நோய் வரதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் வருதா மழை காலங்களில் கண்டிப்பாக நம்ம கவனிச்சே ஆகணும். நம்ம கவனிக்காமல் விட்டுற முடியாது. இந்த மாதிரி கோழிகளை பார்க்குறீங்க அப்படின்னா கோழிகளோட கண்களை கொஞ்சம் பார்க்கணும். இந்த மாதிரி கோழிகளோட கண்களில் வந்து நுரை தள்ளி இருக்கா, இல்லை கோழிகளோட கண்ணில் வந்து தண்ணி வருதா, இந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா சுலபமாக நோயை தடுத்துட முடியும். ஏன்னா நம்ம பார்க்காத விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு கோழிலேருந்து இன்னொரு கோழின்னு பரவிக்கிட்டே இருக்கும். அதிகமாக நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் நோய் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அடுத்தடுத்து நம்மளோட கோழி பண்ணையில் போடுற வீடியோக்கள் எல்லாமே பார்த்துட்ருங்க. நன்றி, வணக்கம்.